Praise the Lord. கர்த்தருடைய விலை பெற்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாசம் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் ஆண்டுடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்கும்படி இந்த வாக்குத்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். மகிழ்ந்து கலிக்கூறு, தேசமே பயப்படாது. தேசம் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் தேசம். கர்த்தருடைய ஜனங்க தான் அவருடைய தேசம். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிக்கூறு, சேனைகளில் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரணம் என்ன? நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களை அடையாளங்களை செய்யறதுதான் பெரிய காரியம். ஆமென். சோ எதிர்பார்க்கிற காரியங்களை நமக்கு நடந்துச்சுன்னா அது பெரிய காரியம் என்று சொல்வதற்கு அல்ல. நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை செய்து முடிக்கிற நம்முடைய ஆண்டவர் கர்த்தர். சோ அதனால தேசமே நீ பயப்படாது, மகிழ்ந்து கலிக்கூறு, சேனைகளின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். ஏற்காடு மலையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை நான் பேசுகிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம். கர்த்தருக்குள் நாம் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். தீயவர்களுடைய பார்வை நமக்கு விரோதமாக இருக்கலாம். அந்த தீயோர் கண்கள் நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். தீயவர்களுடைய கண்கள் எப்பொழுதும் எளியவர்களை பார்த்து, எளியவர்களை வஞ்சித்து, எளியவர்களை கீழே தள்ளும்படி தீய கண்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்கும். ஆனா கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி ஒரு பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்து நிறுத்தி நம்மை ஆஸ்வதிப்பார். தேசமே பயப்படாதே, கர்த்தர் உன் மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you. ஏற்காடு மலையிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை நான் பேசுகிறேன். டயர்டா இருக்கு, ஆனாலும் கர்த்தர் பலவீனங்களை மாற்றி பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி. ஆமென். God bless you.